Hi, hello, welcome back to my channel. Stay healthy with Purni. So, in the video, நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா from irregular periods to regular periods என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக சீட் சைக்கிளிங் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்ற ப்ராப்ளம் இருக்குது. இப்போது கரண்ட்டாக எல்லாருக்குமே இருக்குது மேக்ஸிமம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற போது 28th டேலேருந்து 35 டேஸ்க்குள்ளே வந்து சைக்கிள் இருக்குது அப்படின்னும் போது இட்ஸ் ரெகுலர் பீரியட்ஸ். பட் அதை தாண்டி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 month 40 டேஸ்லையும், செகண்ட் மந்த் வந்து 45 டேஸில் அண்ட் தேர்ட் மந்த் பீரியட்ஸ் வராமலே போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா இது இர்ரெகுலர் பீரியட்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 3 மேஜரான காசஸ்னால தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து எல்லாருக்குமே வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக இல்லாதது தாங்க. ஸோ எப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஹெல்த் ஈட்டிங் இல்லை, சரியாக தூங்குறது கிடையாது, ஒரு ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் வந்து ஹெல்த்தியான வேலை இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு இந்த பாடி வந்து இந்த மாதிரியான இம்பேக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான மேஜர் ஃபஸ்ட் காசஸ்னால் அது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் வைஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால், ஃபேமிலியில் யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பாலன்சஸ், இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. அண்ட் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ்லாம் இருக்குல்ல, லைக் வந்து இந்த தைராய்டு இஷ்யூஸ் அண்ட் டயபிட்டிஸ் அண்ட் பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ்னால கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஆகலாம். மேக்ஸிமம் இந்த 3 மேஜர் காசஸ்னால தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இப்போ கரண்ட்டாக நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி நம்ம வீட்டில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால அதை சரிப்படுத்தலாம் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஸோ எப்படின்னா இப்போ ஒரு அன்ஹெல்த்தி வே ஆஃப் ஈட்டிங்கில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த அன்ஹெல்த்தி வே ஆஃப் ஈட்டை வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தி வே ஆஃப் ஈட்டிங்குள்ளே ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உடனே வந்து உங்களால் ஒரு நாளில் வந்து உங்களால் எல்லாமே மாற்றிக்க முடியாது இல்லையா? ஸோ கொஞ்சமாக அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் இன்புட்டாக போட்டு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் அதை வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்ம எதையாச்சும் பண்ணி இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பேக்கேஜ்லாம் ஜாயின் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் ஜாயின் பண்ண வேகத்தில் அதை சரியாக ஃபாலோ பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல, டயட் ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அந்த மாதிரி எல்லாமே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் நடக்காமல் ஸ்லோ பை ஸ்லோவாக நீங்களே உங்களோட மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அன்ஹெல்த்தி இட்டில் இருக்குமா இதை வந்து கொஞ்சமாக நம்ம எப்படிலாம் சேஞ்ச் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொஞ்சமாக இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே அது வந்து ஒரு கான்ஷியஸாக ஓகே நம்ம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் அண்ட் பாடி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸை கொடுக்கறதுக்குமே ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிப் தான். ஸோ இந்த பிசிஓடி இஷ்யூஸ், பிசிஓஎஸ் இஷ்யூஸ் அண்ட் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னமன் டீ வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரெகுலர் டீஸ் அண்ட் காஃபீஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே ஹோம்மேடாக ஹெல்த்தி டீஸை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த சின்னமன் டீ நான் சொன்ன மாதிரி, இல்லைனா வந்து கோரியாண்டர் டீ எடுத்துக்கலாம், இல்லை ஃபெனல் டீ, இல்லை கியூமின் டீ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, பிசிஓடி, பிசிஎஸ் இருக்கிறவங்க சின்னமனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் சிம்பிள் டு மேக். எப்படின்னா கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, சின்னமன் ஸ்டிக்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு தாராளமாக நீங்கள் 2 கப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 1 கப் எடுத்துக்கோங்க, ஈவினிங் டைமில் 1 கப் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரொட்டீனாக கூட ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல இம்பேக்ட் வந்து உங்கள் பாடிக்கு கொடுக்கும். அண்ட் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட பாடி இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ என்ன மாதிரியான டயட் உங்களுக்கு கொடுக்கணும், உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தெரியணும். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கா, இல்லை ஃப்ரம் பியூபர்ட்டிலேருந்து இந்த பிரச்சனை இருக்கா, உங்ககிட்டேருந்து நாங்கள் டீட்டெயில்ஸாக கேட்போம். அண்ட் தென் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உங்ககிட்ட பேசும்போது தான் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட பாடியும் நீங்களும் இருக்கீங்கன்றது எங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த டயட் கொடுத்தா உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு அப்போ தான் தெரிய வருமே. ஸோ அப்படி கொடுக்கும்போது இட் வில் பி ஒர்க்கிங் கண்டிப்பாக. பட் எல்லாருமே டயட்ன்ற வேர்டை கேட்டு பயந்து என்ன பண்ணுறீங்க, அது வந்து நமக்கு பிடிக்காத ஃபுட்ஸை சாப்பிட சொல்லுவாங்களோ, நமக்கு பிடிச்ச ஃபுட்ஸெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுமோ, ஸ்டார்வேஷன் மோடில் இருக்கணுமோ, இந்த மாதிரியெல்லாம் நல்லா வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு அதற்கான ஸ்டெப் எடுக்காமல் விடுறீங்க. பட் இட்ஸ் நாட் அ டயட். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்ற அதே ஃபுட்ஸ் தான் சாப்பிட போகிறீங்க, குவாலிட்டியாக எடுத்துக்க போகிறீங்க, ஹெல்த்தி வேல குக் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. இதுதான் இங்கே விஷயமே. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரிசர்ச் வைஸில் பெரிய ரிசல்ட் வந்து இங்கே கிடைக்கல அப்படின்னாலுமே பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் அதை ஃபாலோ பண்ணி இர்ரெகுலர்லேருந்து ரெகுலர் பீரியட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து அதை அச்சீவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டே 1லேருந்து டே 14 வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் எடுத்துப்பாங்க. டே 15லேருந்து டே 28 வரைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டே 1லேருந்து 14 டேஸ் வரையும் ஃபாலிகுலர் ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸில் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் காம்பினேஷனில் எடுப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே 15 to 28 டேஸ் வந்து லூட்டியல் ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸில் செசமி சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் காம்பினேஷனில் சீட் சைக்கிளிங் எடுப்பாங்க. ஓகே, இந்த சீட் சைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஷார்ட் டைம் ஒரு ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பட் இது கூட நீங்கள் ப்ராப்பரான வேயில் ஒரு ஹெல்த்தி டயட், ஹெல்த்தி மாடிஃபிகேஷன், ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து இப்போது ஒரு சீட் சைக்கிளிங் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 1 month ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்க, அப்பாடா பீரியட்ஸ் வந்துருச்சு, இனிமேல் வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் உங்களோட மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து திரும்ப பேக் டு தி நார்மல், பேக் டு தி அன்ஹெல்த்தி லைஃபுக்கு நீங்கள் போகும்போது அது அங்கேயே பிரேக் ஆகிடும். திருப்பியும் உங்களோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் ஆகும். ஸோ இதை நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னா இந்த சீட் சைக்கிளிங் கூட சேர்த்து ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கான கஸ்டமைஸ் டயட். ஸோ இது நீங்கள் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃப்ரம் இர்ரெகுலர் டு ரெகுலர் பீரியட்ஸை நீங்கள் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தி டிப்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்குமே ஸ்டெப் எடுக்கல அப்படின்னாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஸ்டெப் எடுத்து உங்களோட ஹெல்த்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலிமா சீட் சைக்கிளிங் பற்றியும் அண்ட் ஃப்ரம் இர்ரெகுலர் டு ரெகுலர் பீரியட்ஸ் நம்ம எப்படிலாம் எந்தெந்த வேலைலாம் நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் கண்டென்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை மறக்காமல் ஸ்டே ஹெல்த்தி வித் பூர்ணியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.